எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சந்தேகமே வேண்டாம், அந்த நிஃப்டி கும்பா குட்டி வேலை தான் பண்ணியிருக்கு. நான் ஒரு சகப்பி, என்ன பாருங்க சகப்பியா இருக்கேன் அப்படின்னு 77 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கி தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இப்போ நீங்கள் எந்த நியூஸுமே பார்க்காதீங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. மிக முக்கியமான வேலை, கையில் இல்லாத ஷேரை விற்று வீணாக போய் ஆக்ஷன் செட்டில்மெண்ட்டில் லாக் ஆகி 20% 10%ன்னு வீணாக லாஸ் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ஷேர் நீங்கள் வாங்குறீங்க, வியாழன் அன்னைக்கு வாங்குறீங்கன்னா அது ட்ரேடு டே. அந்த ட்ரேடு டேட்டை அடுத்தது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ட்ரேடிங் டே இருக்குது, ஆனால் செட்டில்மெண்ட் ஹாலிடே. ஸோ அப்போ T+1 இன்னைக்கு உங்களுக்கு செட்டில்மெண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து ஸ்டாக் உங்கள் கைக்கு வரணும். அதுக்கப்புறம் மண்டே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்றது 100% தெரிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செட்டில்மெண்ட் ஹாலிடே பண்ணிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, ட்ரேட் டே என்பது வியாழக்கிழமைனா அப்போ மண்டே தான் T+1 ஆகிடும், டியூஸ்டே தான் 100% ஸ்டாக் உங்கள் கைக்கு வந்துச்சா இல்லையன்றது தெரிய வரும். ஸோ இன்னைக்கு நேற்று வாங்கின பங்கை இன்னைக்கு விற்றா ஆக்ஷன் பெனால்ட்டி என்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஷார்ட் செட்டில்மெண்ட் நீங்கள் நேற்று வாங்கியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அந்த ஷேர் கொடுக்கவே இல்லை, அது செவ்வாய்க்கிழமை தான் வந்துச்சா இல்லையன்றது தெரிய வரும். அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் இல்லாத ஷேரை நீங்கள் விற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா 10 to 20% வரைக்கும் பெனால்ட்டி போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ எல்லா நியூஸையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நேற்று வாங்கின பங்கை இன்றைக்கி விற்காமல் இருக்கிறது உத்தமம். அட நார பயலுகளா, எங்களை முடிக்கிறதுனா மட்டும் சூப்பராக ஏதாவது ஐடியா யோசிச்சுட்டு இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் என்ன ஒரு மீட்டிங் போட்டாலும் நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் வந்து பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் வந்து ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு மற்றும் பல ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். எல்லாமே ஒரு நாள் க்ளோஸ் பண்ணிட்டான்னா அப்புறம் நம்ம அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாது, ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிம்பாங்க. அப்படியே இந்த பழைய படத்துலலாம் அலைகள் அடிச்சுக்கிட்டு இருக்கும், டக்கு நிற்கும் இல்லையா, அந்த மாதிரி கூட ஆகிடும். ஸோ இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து முக்கியமான டெக் கம்பெனிகளுடைய சிஇஓஸை மீட் பண்ணுற ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஆனால் அதை விடவும் மிக முக்கியமான விஷயம் எழுதி வச்சுக்குங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் கூட்டு சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த பக்கம் யாரை ரோட்டில் போகிறவங்க யாரை நிறுத்தி கேட்டாலும் அமெரிக்கா கூட யாரப்பா கூட்டணி இருக்காங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, யூரோப்பியன் யூனியன் அப்படிம்பாங்க. ஒருவேளை இந்த யூரோப்பியன் யூனியன் அங்கிருந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துருது, அதே மாதிரி இங்கிலாந்து அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்து சேர்ந்துருதுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அமெரிக்கானால அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி ஒரு சம்பவம் என்பது எதிர்காலத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர செப்டம்பர் 8ஆம் தேதி எல்லா நியூஸையும் அழிச்சிருங்க, எதுவுமே இப்போ முக்கியமான நியூஸ் இல்லை. இப்போ இந்த செப்டம்பர் 8ஆம் தேதிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான நியூஸ். நம்ம ஆல்ரெடி இங்கிலாண்டோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டோம். ஸோ இப்போ நம்ம யூரோப்பியன் யூனியனோடைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் அப்படின்ற பயம் எந்த காலத்துலையும் வராது, அது அமெரிக்காவோட நின்று போயிடும். ஸோ யூரோப்பியன் யூனியனோட மட்டும் நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ரேட் அப்படின்றது, ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது போட்டுட்டோம்னா உண்மையிலேயே நம்ம கெத்தான ஆளுங்க தான். அமெரிக்கா மட்டும்தான் நம்மளுக்கு எதிராக சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்குமே ஒழிஞ்சு மீதி எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க. ஸோ செப்டம்பர் 8 மிக முக்கியமான நாள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. நண்பர்களே, சொல்ல முடியாத துயரம், துக்கம் வந்து என் தொண்டையை அடைச்சிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு பங்கு 3500 ஷேர் ஒரு நண்பர் வச்சிருக்காப்புல. அதாவது இந்த பங்கு தன்னுடைய உச்சியிலிருந்து ஆல்மோஸ்ட் 40% இறங்கி கிடக்கு. இந்த நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து 130 ரூபாயில் வாங்கியிருக்கேன், ரொம்பவுமே சோகமாக இருக்குது. 3500 ஷேருங்க. அவர் வாங்கியிருக்கக்கூடிய ரேஞ்சிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட சமீபத்தில் எப்போவோ ஒரு தடவை இந்த வருஷத்தில் வந்து 130 ரேஞ்சு தான் ஹையாக வச்சுருக்கான். ஸோ அப்போ அவர் இந்த வருஷத்தில் போய் அதில் இருக்கிறதுலே ஹை ரேட்டில் மாட்டியிருப்பார் போல். இப்போ இந்த வருஷத்தில் அது இருக்கிறதுலே லோ ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு. ஸோ அது இங்கிருந்து திரும்பி மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தாலும் இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு தெரில. அவர் 3500 ஷேர் வச்சுருக்கிறதுனால பாவம் மனசுக்கு அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல். ஸோ இப்போ 52 வீக் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு திரும்பி தன்னுடைய பழைய ஹையை 40% பக்கம் இறங்கியிருந்தான்ல, அந்த ஹையை எப்போ திரும்பி மீட் எடுக்கும் அல்லது இறங்குற மாதிரி இருந்தால் இன்னும் எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படின்றது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆல்ரெடி பாவம் 3 மாசமாக லாக் ஆகி வந்திருக்காரு. இவருக்கு சீக்கிரம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வோமாக. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல்,
அதாவது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்குகள்லாம் வந்து ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள். தற்போது ஆட்டோ செக்டரில் நல்லா இருக்கக்கூடிய மிகவும் வாழ்நாள் உச்சத்தில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் பலதும் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸைடும் அமரா ராஜாவும் கீழே போய் உட்காந்துக்கிட்டு மேலே வராமல் அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கானு. நீ மேலே ஏறுற வரைக்கும் உங்களை விடமாட்டாயா அப்படின்னு இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்கலாம் பல பேர் வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மேலே வா மேலே வா, கைதட்டி கூப்பிடுறோம் மேலே வா அப்படின்னு. ஆனாலும் இந்த தேதி வரைக்கும் இன்னும் மேல் நோக்கி வரல. இவனுக்குன்னு ஒரு விடிவு காலம் என்னைக்கு வரும் அப்படின்றதான் தெரியல. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்பது ஆல்மோஸ்ட் ஒரு வருடம் கழித்து 2 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. ஏதாவது பிக்கப் ஆகுமா? அட கடைசிக்கு ஒரு 500 ரூபா கூட நீ வரமாட்டியா? சரி வரலினாலும் தொலைது, கீழே 300 ரூபாயாவது வா. உனக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. நீ சரிவடைஞ்ச இடம் எங்கே? 600 ரூபாய் எங்கே? இப்போ இருக்கக்கூடிய 400 ரூபாய் எங்கே? அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீ வந்த இயர் லோ எவ்வளோ? 300 ரூபாய். ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏதாவது ஒரு உருப்படியான வேலையை செய். ஏன் அமரா ராஜா பேட்டரிஸ் நீ மட்டும் என்ன ஒழுங்கா? அவனாவது ஒரு இடம் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நீ இன்னுமே 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷப்படுத்தலாமா இல்லை துக்கப்படுத்தலாமான்னு நீ பார்த்துக்கிட்டு இருக்க. சரி சரி, நீ கரடிகளோட இருந்ததெல்லாம் நாங்கள் மன்னிச்சிட்டோம், சீக்கிரம் வந்து காளைகளோட சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி பல பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இவனுடைய காதில் விழுகுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒரு வருடமாக இந்த முதலீட்டாளர்களை அவங்களுடைய பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்கு இந்த அமரா ராஜா பேட்டரி. என்னைக்கு திரும்பி மேலே வரும் அப்படின்றதுக்கு எத்தனையோ வேண்டுதல்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதனுடைய முடிவு என்பதை காணும். ஸோ இந்த அமரா ராஜா பேட்டரியில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அமரா ராஜா இதை தாண்டுமா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கான். அதனால் அவங்களுடைய வாழ்க்கை என்பது இது அடுத்தடுத்த ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்களில் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இங்கே தான் ஒரு நண்பர் வந்து ரொம்பவுமே உன்னிப்பாக ரொம்ப முக்கியமாக அவருடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு சிகப்பியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ. ஆனால் அது இப்போ லாஸில் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கிறதுனால எனக்கு 16,000 ரூபா லாஸ் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஷேரு, ஆயில் இண்டியா ஷேரு, நாட்கோ ஷேரு, 5 ஸ்டார் ஷேர், இதில் தான் லாஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் சில ஷேர்ஸில் வந்து பார்க்கும் பொழுது ஒரு 10,000 ரூபா லாஸில் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் டிவிடெண்டு வந்திருக்கு. ஆக மொத்தம் இவருடைய புரிதல் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக மார்க்கெட் திரும்பி ஏறினாலும் என்னுடைய எல்லா லாஸும் ரெக்கவரி ஆகிடும் அப்படின்றார். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் மார்க்கெட் திரும்பி ஏறினாலும் லாஸ் ரெக்கவரி ஆயிரும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா? அதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம். அதை நான் வந்து எவ்வளவு தூரம் இறங்கினாலும் மார்க்கெட் திரும்பும் பொழுது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வழியாகவோ அல்லது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுகள் வழியாகவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் படன்னு, ஏன்னா மார்க்கெட்டே தானே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது. ஸோ கொஞ்சம் திரும்பினாலும் உடனே போர்ட்ஃபோலியோ ப்ளஸில் வந்து நான் இதுக்கு தான் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய புரிதல் என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸேவும் அதில் முதலீடு பண்ணவங்களுக்கு தான் டபக்குன்னு ஃபஸ்ட்டு ஏறி நான் பார்த்துருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணம் போடுறாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட் திரும்பி ஏறும் பொழுது அவங்க தான் வேகமாக பழைய ப்ராஃபிட்டையும் தாண்டி புது ப்ராஃபிட்டுக்கு போகிறதையும் நான் பார்த்துருக்கேன். அவனை என்ன வேலை பண்ணுறான்னு தெரில, பட் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அடுத்தது நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவனுக்கு பண்ணுற வேலை தாங்க கொடுமையான வேலை. திடீர்னு எவனாவது ஒரு 100ல் ஒருத்தனோ 2 பேரோ பெரிய லெவலில் ஏறுவான். ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி படுத்து கிடப்பானு. ஸோ மார்க்கெட் திரும்பியும் ரொம்பவுமே மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஆட்கள் அல்லது சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆட்கள்ன்றது டைரக்ட் அக்கௌண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சில ஷேர்கள். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 3வது ரேங்க் தான். ஃபஸ்ட்டு மார்க்கெட் திரும்ப ஆரம்பிச்சுனையுமே டபக்குன்னு போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டில் வருதுன்னா அது பெரும்பாலும் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை சார்ந்து இருக்கிறவங்கள தான் என்னுடைய புரிதல்.
ஸோ நான் வாழ்க்கையில் என்னுடைய கோல் என்னென்னா ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் ரிலேட்டடான பங்குகளை வாங்கி குவித்த பிறகு அதுக்கடுத்து நான் காலடி எடுத்து வைக்கிறது அப்படின்றது இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேங்க, இறங்கிய பிறகு பல நேரங்களில் கீழே இறங்கிய பிறகு மறுபடி திரும்பி ஏறுறதில் முதலாளாக இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கான். அதே மாதிரி பல பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படியே கூட ஒரு நண்பர் அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் 3500 ஷேர் என்னமோ சொன்னார், 15% இறங்கும் பொழுது நம்மளை ஒரு மாதிரி கலக்கமடை செய்யுது. ஆனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் 15% இறங்கினாலும் அவன் நிறைய பேர்த்த கலக்கமடைய செய்யறதில்லை. ஏன்னா அது என்றைக்காவது திரும்பும்போது டபக்குன்னு இந்த இண்டெக்ஸ் என்பது திரும்பிடுது. ஆனால் அதே சமயம் லாபம் என்பது குறைவாக கொடுக்குது. பரவாயில்ல, லாபம் என்பது குறைவாக கொடுத்தாலும் சில பேர்த்தினுடைய மைண்டு அட கம்மியாக கிடைச்சாலும் லாபம் ஓகே தான், பரவாயில்ல, நீ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அடுத்த கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டிவிடெண்ட் ஸ்டாக்குகளை முடித்த பிறகு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது தான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். உங்களுடைய கோல் என்ன அப்படின்றது தெரியப்படுத்துங்க. நான் தான் காரணத்தை சொல்லிட்டேனே ஏன் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய இன்னொரு முக்கியமான கம்பெனி தான் இந்த ஐடிசி ஷேர். இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஜிஎஸ்டி தகவல் வந்ததுக்கப்புறம் என்னடா இவன் மாணவரியே ஏறிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவனுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பூரா புலிமூட்டையை அடுக்கி வச்ச மாதிரி பெருசாக வாலட்டிலிட்டி என்பதே இல்லை. கடந்த நாட்களில் வாலட்டிலிட்டி என்பது திரும்பி வந்திருக்கு. அப்போ பெருசாக ஏதோ ஒரு காரியம் பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஏதாவது இந்த ரேஞ்சை உடச்சி புதுசாக ஏதாவது பெரிய ரேஞ்சாக காட்டுமோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னத்தையா பார்க்குறது, நான் ஆல்ரெடி இறங்கிட்டேன், அதை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அநியாயத்துக்கு 2.5% இன்றைக்கி இறங்கிருச்சு இந்த ஐடிசி. இதனால் மனசு ரொம்ப துக்ககரமாக பல பேர்த்துக்கு இருக்குது. அந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் ஷேரை மட்டும் போய் பார்த்துடாதீங்க, அவன் ஏறி இருக்கான். ஒரு காலத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதாவது ஷேர் மார்க்கெட்லேயே அந்த ஒரு பங்கு பிஎல் அப்படின்ற ஒரு ஷேர் தொடர்ந்து ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு நியூஸ் வந்து கொண்டே இருந்த ஒரு சமயம் அந்த பிஎல் ஷேர். அந்த சமயத்தில் அந்த ஷேர் நிற்காமல் பறந்துக்கிட்டே இருந்தான். மார்க்கெட் இறங்கும்போது கீழே இறங்குனா அப்புறம் மறுபடியும் பறந்துக்கிட்டே இருந்தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் அவனுக்கு அந்த இருந்த ஒரு ஆர்டர் நியூஸ். ஸோ அந்த ஆர்டர் நியூஸ் அந்த பிஎல் ஷேருக்கு அடுத்தது நான் இப்போ தான் 2வது முறையாக எத்தனை மாதங்கள் கழித்து நெட்வெப் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஷேர், இதில் இவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் கிடைச்சிதா, ஒரு பயங்கரமான பெரிய ஆர்டர் சமீபத்தில் கிடைச்சிதா ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல் வந்ததுக்கு அப்புறமே 20-30% ஏறிட்டான். ஸோ ஆர்டர் நியூஸ் பெரிய நியூஸ் வருது, அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்னா 2 உதாரணங்கள், ஒன்று பிஎல், இன்னொன்று நெட்வெப். ஸோ இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் இன்றைக்கும் ஒரு 9% ஏறி இருக்குது. கடந்த 5 நாட்களில் பார்க்கும் பொழுது 30% லாபம் என்ற சாதனை செஞ்சிருக்கு. அப்படின்னா இதுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு டீல் தான். அந்த டீல் என்ன, எவ்வளவு வேல்யூ, அதனுடைய டீட்டெயில் என்ன என்பது சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். அப்போ தான் அந்த நியூஸ் வந்தது. இப்போ நியூஸ் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஏய், இன்னும் 7 மலை ஏற வேண்டியது இருக்கு, ஆனால் நீ இன்னும் அடிவாரத்திலே உட்காந்துக்கிட்டு புளி சாப்பாடு சாப்பிட்ருக்க, நீ எப்போ ஏறுறது அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாலும் சில பங்குகளுக்கு செக்டர் நியூஸ் வந்தாவே ஏறிடுறான். அதாவது இந்த ஜிஎம்டிசி, குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற பங்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஏறிச்சு. எதுக்கு ஏறுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த செக்டருக்கே நியூஸ் வந்துச்சு. நம்ம ரேர் எர்த் மேக்னெட்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே இந்தியாவிலேயே தயார் பண்ணுவோமா, சைனா மேலே இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி குறைச்சிக்கலாமா அப்படின்னு நம்மளுடைய மினிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணுறதா தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்போ பெருசாக ஏறுனா, அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தா, மறுபடியும் அதே நியூஸ்க்கு ஏறினா, அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்தா, அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. இவங்க எப்போ பிளான்ட் போட்டு அது ரிலேட்டடாக எப்போ தயாரிக்கிறாங்க என்னங்கிறதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் அந்த செக்டரில் நியூஸ் இருக்குது, அதுக்கு சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 மாதமாக திடீர்னு மேல் நோக்கி வந்த பங்குகள் ஆல்மோஸ்ட் 23% ஏறி இருக்குது. அப்படின்னா அதுக்கு இந்த முக்கிய காரணம் இந்த குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏறி இருக்குன்னா அந்த செக்டர் ரிலேட்டடாக வந்த மீட்டிங் நியூஸ் தான். இத்தனைக்கு ப்ரொடக்ஷன் மாதிரிலாம் நியூஸ் வரல, மீட்டிங் நியூஸ் அப்படின்றத வச்சே மேலே வந்த பங்குகளில் இந்த ஜிஎம்டிசி ஒன்று. இந்த ஜேபி பவரும் ஒரு நியூஸ்னால ஏறின பங்கு தான்.
அதுக்கப்புறம் மறுபடியும் அடிவாரத்தில் வந்து ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டு இருந்தது. இப்படி அடிவாரத்திலேயே எத்தனை நாளையே உட்காந்துக்கிட்டு இருப்ப? ஒன்றா அடிவாரத்துலேருந்து மறுபடியும் மண்ணை தோண்டி உள்ள குழிக்குள்ளே போ, ஐ மீன் இந்த அதுக்கு பேர் என்ன, பாதாள லோகத்துக்கு போ, இல்லையா மறுபடியும் ஆகாய லோகத்துக்கு போ அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஜேபி பவர். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலே இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 5% ஏறி இருக்கிறதுனால 1.5 மாசமாக மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கியே அப்படின்ற மாதிரி பல பேர் கடுப்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 4% ஏறினதை பார்த்த உடனே சரி பரவாயில்ல, 4 மாசமாக சும்மா கடந்ததுக்கு ஏதோ நீ ஒரு 4% ஏறின, நீ பரவாயில்ல, குட் பாய் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ஜேபி பவர் அப்படின்ற பங்கு ஒன் ஆஃப் த டாப் கெய்னர் அப்படின்ற லிஸ்ட்டில் வந்திருக்கு. தம்பி நீங்கள் 2 பேரும் எதையாச்சும் ஒன்று பண்ணுங்கப்பா. நீங்கள் பாட்டுக்கு கீழ் ரேட்டில் வந்து கோந்துக்கிட்டு ஒன்றா பாதாள லோகத்துக்கு போங்க, இல்லைன்னா ஆகாய லோகத்துக்கு போங்க, என்னத்தையாவது ஒன்று பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க நிறைய ட்ரேடர்ஸ். அதாவது ஒரு லாங் கேண்டில் போட்ட பங்குகள் சமீபத்தில் இந்த க்ளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு 10-15 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இந்த கேண்டில்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான்னு தெரில. ஸோ இந்த பங்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே இது பதில் சொல்லலை, மேலே போகுதா அல்லது கீழே போகுதா அப்படின்றது எதுவுமே இன்னும் இது பதில் சொல்லாமல் இருக்குது. ஆனால் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுமா இது அப்படின்ட்டு. இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குமே அவனும் ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய ஒரு லாங் கேண்டில் என்பது போட்டுட்டான். அந்த கேண்டில்குள்ளேயே இவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். நீ வந்து மேலே போக போறியா அல்லது கீழே போக போறியா, எந்த பக்கம் போனாலும் பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்குது. 100 ரூபா 150 பாயிண்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ 1 மாதமாக ஏன் நீ ஒரே இடத்துல நீ சுற்றிக்கிட்டு இருக்க, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த 2 ஷேர்களை பார்த்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அட கடவுளே, நண்பர்களே, இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கு இன்னைக்கு கடும் வீழ்ச்சி, ஆல்மோஸ்ட் 7% டவுன். அவ்வளோதான். இனி சில பேர் இதை எடுத்து வச்சுக்கோன்னு பார்த்தீங்களா, ஓலா எலக்ட்ரிக் இறங்கிருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் சாதிச்சுட்டு இறங்கியிருக்கான். அதாவது கடந்த 1 மாதத்தில் பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 60% என்பதை சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு 7% என்பது இறங்கியிருக்கு. மேபி இதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சும்மா கீழே கடந்த பங்கு ஏர்னிங் சீசன், ரிசல்ட் சீசன் அப்படின்றது வந்ததுக்கப்புறம் உருப்படியாக ஒருத்தன் ஏறி இருக்கான்னா அது இவன் தான். ரிசல்ட் சீசன் வந்த பிறகு அந்த ரிசல்ட் சீசனை வச்சுக்கிட்டு ஏறின பங்குகளில் இந்த ஓலா எலக்ட்ரிக் 60% என்பது ஏறி இருக்கு. அவன் இன்னைக்கு மேபி ப்ராஃபிட் புக்கிங்னால இறங்கினானா என்னன்னு தெரில. அவ்வளோதான், ஓலா எலக்ட்ரிக் இறங்கிடுச்சு அப்படின்றதான் இன்னைக்கு இந்த மார்க்கெட்டில் ஹாட் நியூஸாக இருக்க போகுது. நண்பர்கள், இந்த சமயத்தில் தொடர்ந்து சரிவடைஞ்சிக்கிட்டே வந்த பங்கு தான் இந்த பிஎஸ்சி. அதில் பாருங்கள், நேற்று வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரியாக இருந்தது. அது மேலே ப்ளஸ்லேருந்து கும்பா பாட்டு பாடிச்சு. அப்புறம் நேற்று சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி, அதுவும் மேலே இருந்தது. அப்புறம் அதுவும் கும்பா பாட்டு பாடிச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எந்த நியூஸும் வேண்டான்னு சொல்லி இன்றைக்கி கீழே தான் இருக்கான். இன்றைக்கி க்ளோசிங் எப்படி இருக்கு போகுன்னு தெரில. எனிவே, தொடர்ந்து இறங்கியே இருந்த இந்த பிஎஸ்சி இன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஒரு 5% என்பது ஏறி இருக்கு. என்ன ஒரு காரணம் அப்படின்றது தெரில. சமீபத்தில் 3 months லோ அப்படின்ற ப்ரைஸில் 3 months லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்படி ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ கடந்த 5 நாட்களில் ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்கு. ஒருவேளை இந்த பங்குக்கு, அதாவது ஸ்டாண்டர்டாக சில கம்பெனிகள் இருக்கும், அளவெடுத்து துணி தைச்ச மாதிரி இந்த பிஎஸ்சி, என்எஸ்டிஎல், சிடிஎஸ்எல் போன்ற பங்குகள்லாம் வந்து ஏதாவது டெக்னிக்கல்ஸை மதிக்குதா என்னன்றது தெரில. தற்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத ஷார்ப்பாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபா பக்கத்தில் ஏறி இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற பங்கு. சரி நண்பர்களே, ஏதாவது சுக்கிர யோகம் கீது அடிக்குதா அப்படின்ற மாதிரி பார்த்தா சுக்கிர யோகம் அடிக்கல, கும்பா யோகம் வேணால் அடிச்சிருக்கு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி 3 முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஒன்று, இந்த வருண் பிவரேஜஸ் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. பட் இன்றைக்கி அது 3.5% கும்பா பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கு. இது மெயின் வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டடான இம்பேக்ட் தான் இந்த வருண் பிவரேஜஸ் சமயத்தில் கீழே தள்ளி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும், டெக்னிக்கல் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிடுச்சு. 200 days மூவிங் ஆவரேஜஸ் சமீபத்தில் 4-5 முறை முயற்சி பண்ணியிருக்கா, தாண்டவே முடியல. அப்போவே ஒரு ஆள் உஷாராயிருக்கணும்.
ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான் அவனை நல்லா மண்டையிலேயே கொட்டி ஒரு இடம் கீழே இறக்கி விட்டாங்க, அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இறக்கி விட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 7-8 அட்டம்ப்ட் அடிச்சிருக்கான். அதாவது நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு நம்ம கணக்கு போட்டாவே, இல்லைன்னா அர்ஜென்ட்டுக்கு இல்லைன்னா பொறுமையாக 1 2 3 கணக்கு எழுதலாம். பட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அர்ஜென்ட்டுக்கு கணக்கு போட்டாவே 7-8 தடவை அவனை கீழே தள்ளி விட்டுருக்காங்க. 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து எப்படி ஷார்ப்பாக கீழே தள்ளி விட்டுருக்காங்க பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் தற்போதைக்கு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு 1 month லோ அப்படின்னு வந்து விழுந்திருக்கு. ஆகஸ்ட் மந்தில் என்ன லோ இருந்தானோ அந்த லோவில் இப்போதைக்கு வந்து விழுந்திருக்கு. அடுத்தடுத்து இதனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்க்குறக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கில் வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ஜாயின் வெஞ்சர் சம்மந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட். அதே மாதிரி தான் இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் இப்போ ஒரு பாம்பு மாதிரியே 2 days மூவிங் ஆவரேஜையே தொட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பங்குக்கும் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு லோயஸ்ட் பிட்டர் ஒரு டெண்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ இப்படி தகவல் வந்திருக்கக்கூடிய 2 பங்குகளுமே லட்சத்தில் 1 ஆக்சிடென்டெல்லாம் மீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி 2 பங்குகளில் நியூஸ் வந்திருக்கு. 2 பங்குமே 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டு கீழே வந்தவன் தான் அப்படின்ற ஒரு தகவல் வந்து ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்குது. எப்படி பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வீட்டம்மாயிட்ட போய் சிக்கிட்டோமோ, அப்படி ஆனது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். எனிவே அதிகமாக பேசி வாய் கொடுத்து மாட்டிக்கு விரும்பல. நான் இந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் அவர்களோட நியூஸ் நம்மளை ஏதாவது வச்சு செய்ய போகிறாரா, நம்ம வயிற்றில் புளிய கரைக்கிற மாதிரியே இருக்குது. அவர் போய் என்ன ஒரு மீட்டிங் போட்டாலும். ஸோ மிகவும் முக்கியமான இந்தியாவினுடைய சர்வீஸ் செக்டரையே ஆட்டி பார்க்குற மாதிரி, ஏதாவது ஐடி இண்டஸ்ட்ரியே ஏதாவது ஆட்டி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் இது வந்துருமா என்னன்றது தெரில. பட் ரொம்பவுமே முக்கியமான டெக் கம்பெனிஸ்னுடைய சிஇஓஸை மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இனி ஆண்டவனுக்கே வெளிச்சம். எது எப்படியோங்க யூரோப்பியன் யூனியன் நம்ம பக்கம் வந்துருச்சுன்னா அது செப்டம்பர் 8 தெரிஞ்சிடும். இது என்ன தகவல்ன்றது இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பேசியிருந்திருப்போம். நன்றி, வணக்கம்.